ஸோ வணக்கம் கைஸ், இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மதர் போர்டோட ஃப்ரண்ட் பேனல் கனெக்ஷன் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு நான் இப்போ டெமோ ஃப்ரண்ட் பேனலோட இது எடுத்துக்கிட்டேன், கேபிள் எடுத்துக்கிட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சில ஒயர்ஸ் இருக்குது. ஸோ நான் இதை வந்து உங்களுக்கு 2-3 மதர் போர்டு வச்சு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த மதர் போர்டு பாருங்கள், நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஒரு சில மதர் போர்டில் உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் பேனல் கனெக்ஷன் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க, ஒரு சில மதர் போர்டில் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மதர் போர்டில் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு பவர் எல்இடி, அது ஃபஸ்ட்டு 2 பின் வந்து உங்களுக்கு பவர் எல்இடி. ஃபர்ஸ்ட் 2 பின் பவர் எல்இடி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்கோட எல்இடி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பவர் சுவிட்சு, கீழே இருக்கிறது ரீசெட் சுவிட்ச். இது வந்து டம்மி. ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி உங்கள் சிபியூ பேனலில் இந்த மாதிரி ஒயர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு பவரோட ப்ளஸ் மைனஸ் இருக்கும். ஸோ பவர் சுவிட்சோட ப்ளஸ் மைனஸ் இருக்கும். அதே மாதிரி ரீசெட் சுவிட்சும் இருக்கும், பவர் சுவிட்சும் எழுதியிருக்கும், ஹார்ட் டிஸ்க் எல்இடியும் போட்டிருக்கும். ஸோ இந்த ப்ளஸ் மைனஸ் வந்து கரெக்டாக பவர் சுவிட்சுக்கு, ஸோ எல்இடிக்கு வந்து ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்லேயுமே உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் நல்லா லிசன் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பவர் எல்இடி நான் இப்போ கனெக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஹார்ட் டிஸ்க் எல்இடி, பவர் எல்இடி அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் எல்இடி. இந்த டெக்ஸ்ட் வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்கிற மாதிரி பண்ணுங்கள். வெர்டிக்கல்னால் லெஃப்ட் சைட் டைரெக்ஷன் டெக்ஸ்ட் இருக்கிற மாதிரி பண்ணுங்கள். ஹரிசாண்டல் பின், ஹரிசாண்டல் சைடில் இந்த மாதிரி இங்கே பின் இருக்குன்னா இது வந்து இந்த டெக்ஸ்ட்டு டாப் சைடில் வர மாதிரி பண்ணுங்கள். ஹார்ட் டிஸ்க் எல்இடி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பவர் சுவிட்ச், அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ரீசெட் சுவிட்ச். ஸோ இப்படி தான் நம்ம ஃப்ரண்ட் பேனல் கனெக்ஷனே கொடுக்கணும். ஸோ இது இல்லாமல் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி இருக்கும், யூஎஸ்பி சாக்கெட். ஓகேவா? ஸோ அந்த யூஎஸ்பி சாக்கெட் வந்து கனெக்ஷன் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஸோ இங்கே நல்லா லிசன் பண்ணி பாருங்களேன், நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். 1 செகண்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க, இங்கேயும் ஒரு யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 போர்ட்டில் நம்ம எங்கே வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் யூஎஸ்பி பேனலுக்கு. சில கேபினெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 4 யூஎஸ்பி சாக்கெட் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து 2 கேபிள் கொடுத்துருப்பாங்க, அப்போ நம்ம 2 கனெக்ட் பண்ணிக்கலாம். சில சிபியூ கேபினெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 யூஎஸ்பி சாக்கெட் தான் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு நம்ம ஒரு பின்னில் ஏதாவது ஒரு பின்னில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு மதர் போர்டு வச்சு உங்களுக்கு காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வேறு மதர் போர்டில் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா H55 மதர் போர்டு இது ஆக்சுவலாக. ஸோ இதில் அப்படியே உங்களுக்கு எல்லாத்தையுமே கலர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதுதான் நம்மளோட ஃப்ரண்ட் பேனல் கனெக்ஷனுக்கான போர்டு. ஸோ இதுக்கான ஸ்கிமேட்டிக் வந்து இங்கே ஃப்ரண்ட் பேனல் கொடுத்துருக்காங்க. இங்கே ஆக்சுவலாக ஃப்ரண்ட் பேனல், ஸோ யூஸ்வலாக சேமாக தான் இருக்கும் எல்லா மதர் போர்டுக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த டாப் வந்து பவர் சுவிட்சு, இந்த பாட்டம் 2 பின் வந்து உங்களுக்கு ரீசெட் சுவிட்சு, இது வந்து பவர் எல்இடி, இது வந்து ஹார்ட் டிஸ்க் எல்இடி. வேறு மதர் போர்டையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மதர் போர்டு பாருங்கள். இந்த மதர் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பேனல் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கும். ஸோ அதே ஃப்ரண்ட் பேனலில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கிமேட்டிக் மேப் கொடுத்துருப்பாங்க. இங்கே பவர் எல்இடி, ஹார்ட் டிஸ்கோட எல்இடி, தென் பவர் சுவிட்ச், இது ரீசெட் சுவிட்ச். அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே ஃப்ரண்ட் ஆடியோன்னு எழுதியிருக்கா, இது வந்து ஆடியோக்கு. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் யூஎஸ்பி. அதே மாதிரி இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இருக்கும் உங்களுக்கு.
இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட் ஆடியோ இருக்கா? ஸோ இந்த ஆடியோ பின் இது. நெக்ஸ்ட்டு இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி. இங்கே உங்களுக்கு எழுதிருக்கு பாருங்கள், இது ரெண்டும் யூஎஸ்பி சாக்கெட். ஸோ இதில் வந்து நம்ம யூஎஸ்பி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இருக்கும். யூஸ்வலாக மதர் போர்டில் உங்களுக்கு ஃப்ரண்ட் பேனல் கனெக்ஷன் இங்கே கொடுத்துருப்பாங்க, இல்லைனா இங்கே கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்டாக இப்போ வர மதர் போர்டு எல்லாத்துலையும் இங்கே தான் கொடுக்குறாங்க. பழைய மதர் போர்டில் இங்கே கொடுப்பாங்க. ஸோ இதை நம்ம கரெக்டாக பார்த்து கனெக்ஷன் கொடுத்துக்கணும். நான் இப்போ உங்களுக்கு ஒரு மதர் போர்டில் காமிச்சேன், இந்த மதர் போர்ட்லேயும் உங்களுக்கு காமிக்கணும்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 1 செகண்ட். ஸோ பவர் சுவிட்ச் இடத்துல போட்டாச்சு. ஸோ டெக்ஸ்ட் வந்து இந்த டைரக்ஷன் லெஃப்ட் சைடில் இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ரீசெட் ஸ்விட்ச். நெக்ஸ்ட் நமக்கு பவர் எல்இடி ப்ளஸ் மைனஸ். நெக்ஸ்ட்டு ஹார்ட் டிஸ்க் கோட் எல்இடி. இவ்வளோதான். யூஸ்வலாக CPU நிறைய அசம்பிள் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு ஈஸியாக தெரியும். நம்ம இப்போ ஒரு பிகினர்னால் நம்மளுக்கு கண்டிப்பாக நிறையா கன்ஃபியூஸ் ஆகும் எந்த பின் எங்கே போடணும்னு. உங்களுக்கு அங்கேயே ஒரு மேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோ ஏதாவது இந்த மாதிரி கஸ்டமைஸ்டாக போடணும், இல்லை பர்சனலைஸ்டாக போடணுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு வீடியோ ரெடி பண்ணி போடுறேங்க. தேங்க்யூ ஸோ மச்.